Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். அஜித் சார் வந்து எப்பவுமே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருப்பார். அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் வந்து ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ரொம்ப வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். அவரோட ஹேர் இப்படி அசைறத பார்த்தாலே வந்து ஆடியன்ஸ் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த சீன்ஸ்லாம் எடுக்கும்போது எப்படி சார் இருந்துச்சு? என்றைக்குமே நான் லைஃப் லாங் செரிஷ் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸ் அது எல்லாமே. ஒரு 4 படம் அவரோட ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து இன்றைக்கி யோசிச்சு பார்த்தாலும் எப்படி இது அமைஞ்சுது அப்படிங்கிற பிரம்மாண்டமான செட்டப் போட்டு அதில் அஜித் சார் இருக்கணுங்கிறது இல்லை. எதுவுமே இல்லாத வெள்ளை சிவத்துக்குன்னா அஜித் சார்னாலே பிரம்மாண்டம் தான். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எனக்கு வந்து அவர் ஒன் மோர் கேட்கறதுக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்துச்சு வீரம் பண்ணும்போது. அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டு தோளில் கை போட்டு பேசினார். ஏன் வெற்றி வந்து மியூச்சுவலாக நம்ம படத்துக்காக தான் உழைக்கிறோம். ஒரு நாளும் நீங்கள் வந்து நான் நடிக்கிறேங்கிறதுக்காக தயக்கப்பட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தோன்ற விஷயத்த சொல்லாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் அவருடைய ரேபிட் ஃபயர் கொஸ்டின் மாதிரி. உங்களுக்கு லைக் நேம்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது அந்த நேம் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதோட அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். சிவா சார் எப்பவும் இதே போல் அன்பாக இருக்கணும். சூப்பர். அஜித் சார் கூட நீங்கள் 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவரோட ஆக்ஷன் மூவியாக ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் மூவியாக இருந்தாலும் அவரோட ஆக்ஷன்ஸ்லாம் தனி டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து அதிகமாக வந்து அஜித் சார் மூவி வரப்போகுது அப்படின்னாலே பயங்கர என்த்துவாயிடுவாங்க. ஸோ அதுக்கு தனியாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அஜித் சார் வந்து எப்பவுமே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருப்பார். என்றைக்குமே ஒரு இன்ஸ்பைரிங்காக தான் இருப்பார். சூப்பர் சார். அவரோட ஆக்ஷன்ஸ்லாம் இப்போ நம்ம நார்மலாக அஜித் சார் மூவினாலே வந்து இப்போ கார் ரேஸ் பார்க்கலாம், இல்லாட்டி பைக் ரேஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ஃபைட் சீன்னாலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரோட ஹேர் இப்படி அசைறத பார்த்தாலே வந்து ஆடியன்ஸ் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த சீன்ஸ்லாம் எடுக்கும்போது எப்படி சார் இருந்துச்சு? அஜித் சாரோட ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து என்னுடைய என்ன சொல்கிறது சினிமோட்டோகிராஃபர் என்னோடய ஜேர்னியில் வந்து என்றைக்குமே நான் லைஃப் லாங் செரிஷ் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸ் அது எல்லாமே. ஒரு 4 படம் அவரோட ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து இன்றைக்கி யோசிச்சு பார்த்தாலும் எப்படி இது அமைஞ்சுது அப்படிங்கிறது எனக்கு நிறைய டைம் நான் நானே கேட்டுக்குவேன். அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் வந்து ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ரொம்ப வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர். பிகாஸ் ஹீ நோஸ் என்ன ஏதுங்கிறது எல்லாமே தெரியும். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து என்னென்னா அவரே பிரம்மாண்டம் தான். ஒரு பிரம்மாண்டமான செட்டப் போட்டு அதில் அஜித் சார் இருக்கணுங்கிறது இல்லை. எதுவுமே இல்லாத வெள்ளை சிவத்துக்குன்னா அஜித் சார்னாலே பிரம்மாண்டம் தான். அதுதான் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோடைய அந்த வேல்யூ அதுதான். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்ஷன் பிளாக் ஆகட்டும், அவர்கிட்ட நம்ம என்னென்னா, நான் வந்து ஜென்ரலாக அந்த அஜித் சார் ஆகட்டும், சூர்யா சார் ஆகட்டும், ரஜினி சார் எல்லாருமே அவங்களுடைய உயரம் இருக்கு இல்லையா, இவ்வளோ பெரிய பொசிஷன் அவங்க இருக்கிறதுக்கான காரணமாக நான் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அவங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்களோ அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அதை விட கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. கான்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து அது தங்களை வந்து ஒரு தங்களை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கு அவங்களுடைய உழைப்பு இருக்கு இல்லையா, அந்த உழைப்பில் வந்து அவங்க வந்து ஒருபோதும் அவங்க வந்து குறைச்சிக்கிறது இல்லை. எவ்வளவு மேலே கஷ்டப்பட்டாலும் அந்த சீனுக்கோ அந்த ஷாட்டுக்கோ என்ன பெர்ஃபெக்ஷன் நம்ம தர முடியும், என்ன மேக்ஸிமம் தர முடியும். இப்போ வந்து அஜித் சார்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து திருப்தியாக மாட்டார். அவருக்கு வந்து ஒரு சொல்லி வந்துருச்சுன்னா அவருக்கு தெரிஞ்சிடும் இது கரெக்டாக வந்துருச்சு. இல்லை டைரக்டர் எவ்வளோ ஒன் மோர் கேட்டாலும் பண்ணுவார். வந்து ஏன் எதுக்கு என்ன எதுவுமே கேட்க மாட்டார். ஒன் மோர் சார் ரீசன்ட் டைரக்டர் சொன்னால் கேட்டுக்குவார். ஓ எப்படி பண்ணலாமா அவ்வளோதானே, தவிர நான் நடிச்சிட்டேனே ஓகே தானே அப்படியெல்லாம் அவர்கிட்ட ஒரு ஷாட்டு கூட அந்த மாதிரி அவர் நான் சொல்கிறது ஒரு சிங்கிள் ஷாட்டு கூட அவர் அந்த ரியாக்ஷன் வந்து ஆக்ஷன்லேயோ சாங்லேயோ சீன்லேயோ இந்த 4 படத்தில் அவர் வந்து செஞ்சது கிடையாது. அதுதான் நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட ஒன் மோர் கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு வீரம் பண்ணும்போது. இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்க நம்ம லைட்டிங் சீரோ கேமரா ஆப்ரேட் செய்கிற சின்ன மிஸ்டேக்கான ஒன் மோர் கேட்கலாமான்னா எனக்கு சின்ன தயக்கம் இருந்துச்சு. அது எப்படி எடுத்துக்குவார் அப்படின்ட்டு. நான் அப்போ ஒரு நாள் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டு தோளில் கை போட்டு பேசினார். ஏன் வெற்றி அவர் சாரும் பாரு, அப்புறம் சார் வெற்றின்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி அவர் வெற்றி சார்னு கூப்பிடுவார். அவர் சும்மா இல்லை சார் இங்கே பாருங்கள் நான் எதுவும் தப்பு பண்ணுறேன்னு வைங்க,
ஒன் மோர் கேட்டால் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? கிடையாது. அதே மாதிரி இது எல்லாமே இந்த ஷாட் நல்லா வர்றதுக்கு நான் ஆக்டிங்கில் நான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் சினிமாட்டோகிராஃபரை நீங்கள் விஷுவலாக ட்ரை பண்ணுறீங்க. இதில் எந்த சைடு வேணாலும் ஒன் மோர் வர்றதுக்கான காரணங்கள் இருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸே நான் கேட்கலாம், கேமரா ஆப்ரேஷன் சைடு லைட்டிங் சைடு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து மியூச்சுவலாக நம்ம படத்துக்காக தான் உழைக்கிறோம். ஒரு நாளும் நீங்கள் நான் நடிக்கிறேங்கிறதுக்காக தயக்கப்பட்டு நீங்கள் உங்களுக்கு தோன்ற விஷயத்த சொல்லாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் அவருடைய என்ன சொல்கிறது பிரம்மாண்டன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் சூர்யா சார். சூர்யா சார்கிட்ட கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் மோட்லேயே இருப்பார் அவர். சூர்யா சார் அவர் தன்னை அந்த ஒரு நாள் கருணா சார் சொன்னார். ஆக்சுவலாக கருணா சார் இவங்கெல்லாம் நந்தால தானே கருணா சார் இன்ட்ரடியூஸ் ஆனார். கருணா சார்லாம் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சார் ஒரு சீனெல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் டின்னர் சாப்பிட்ருக்கும்போது கருணா சார் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். அவர் சூர்யான்னு சொன்னார், நான் சூர்யா சார்னு சொல்கிறேன். சூர்யா சாரை நந்தா படத்தில் நான் பார்த்தேன். அப்போ ஒரு ஷாட்டுக்கு என்ன உழைப்பை கொடுத்தாப்புலையோ, என்ன சின்சியராக இருந்தாப்புலையோ, எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோடு இருந்தாரோ, அதே மாதிரி இத்தனை படத்துக்கு அப்புறம் இருக்காங்க அவன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக சூர்யா சார் பற்றி சொன்னார். எனக்கு ரொம்ப அவர் நடுவில் சூரரை போட்டுலாம் நடிச்சிருக்காரு. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 20-25 வருஷமாக ஒருத்தர் தன்னுடைய உழைப்பை 1% குறைச்சிக்காம அவர் தன்னை அதே சின்சியாரிட்டியோட அணுகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு கருணா சார் சொன்னார். அதுதான் சூர்யா சார்ட்ட நான் ரொம்ப மெய்சிலிர்த்து பார்த்தது என்னென்னா, அவர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னா, ஒரு ரன்னிங் ஷாட் இருக்குது, ஒரு சேஸ் மாதிரி, ஓகேங்களா. ஸோ சேஸ் இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் ஓடணும். அந்த ஷாட்டுக்கு ஓடிடுவார். ஸோ அந்த ஷாட் முடிஞ்சு அடுத்த ஆங்கிள் செட் பண்ணுறோம். அடுத்த ஆங்கிள் செட் பண்ணும்போது ஜென்ரலாக நம்ம என்ன ஆக்ட்ரஸ் என்ன பண்ணலாம், ஸ்வெட் ஆகிருக்கும் இல்லையா, ஸ்ப்ரே அடித்து ஸ்வெட் பண்ணிவிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸில் போன ஷாட்டோட கண்டினியூஷன் கொண்டு வந்துட முடியும். ஆனால் சூர்யா சார் என்ன பண்ணுவார்னா, ஒரு 20-30 மீட்டர் போயிடுவார். இந்த ஷாட் ரெடியாக இருக்குது, செகண்ட் ஷாட்டுக்கான நம்ம ப்ரிப்ரேஷன் ஆகி ஷாட் ரெடின்னு சொன்னதுக்கப்புறமா இந்த ஸ்பாட்டு வரக்கு முன்னாடி ஒரு 30-50 மீட்டர் போயிட்டு திருப்பி ஓடி வருவார். ஓடி இந்த மூச்சரைக்கும்ல, இந்த மூச்சரைச்சி அதை ரியலாக கொண்டு அப்புறம் கன்டினியூ பண்ணுவார் இந்த ஷாட்டுக்கான ரன்னிங்கை. ஸோ இது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு அதுதான் கருணா சார் சொல்லும்போது கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ கான்ஸ்டண்ட்டாக தன்னை ஒர்க் மோட்லேயே வச்சுக்கிறது, நம்ம என்ன பண்ணாலும் சரி நம்ம அடுத்த இந்த கதாபாத்திரத்துடைய மேக்ஸிமம் லெவலுக்கான பெர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுக்கறதுக்குன்னு உழைக்கிறது என்ன நான் பர்சனலாக எனக்கு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. லாஸ்ட் பர்சனாக டிஓபி வெற்றி சார், அவரை பற்றி ஒரே ஒரு வேர்டு, உங்களை பற்றி நீங்களே ஒரு வேர்டு சொல்லணும், ஒரே ஒரு வேர்டில் முடிச்சிடணும் சார். ஒரே வேர்டு என்னை பற்றி நான் சொல்கிறது? உங்களை பற்றி நீங்கள் சொல்லணும். எனக்கு என்னுடைய சின்சியாரிட்டி ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர் சார். ஓகே, சூப்பர் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.